எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை அணி ஆகும். இதனை தன்மை நவிற்சி அணி எனவும் கூறுவார்கள். இவ்வணி 4 வகைப்படும். பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, சாதித்தன்மை அணி, தொழிற்தன்மை அணி என 4 வகைப்படும். தன்மை அணிக்கு சான்றாக ஒரு பாடலை பார்ப்போம். மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைக்கோன் கண்டனளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டனளவே தோற்றான் உயிர். மெய்யிற் பொடியும், அதாவது உடம்பு முழுக்க தூசியும், விரித்த கருங்குழலும், விரித்த கருமையான தலைமுடியும், கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும், கையில் ஒற்றை சிலம்போடு வந்த தோற்றமும் அவளது கண்ணீரும். எப்படி வர்றாளாம் கண்ணகி? உடம்பு முழுக்க தூசியில் விரித்த கருமையான தலைமுடியோட, கையில் ஒத்தை சிலம்போட, கண்ணில் கண்ணீரோட வந்து நிற்கிறாள். அவளை பார்த்த உடனே வைகை நதி பாயக்கூடிய கூடல் நகரத்து, அதாவது மதுரை நகரை ஆட்சி செய்யக்கூடிய அரசனான பாண்டியன் தோற்றான். கண்ணகியை இந்த தோற்றத்தில் பார்த்த உன்னையே அவன் தோற்று போயிட்டான். அவளது சொல் தன் செவியில் கேட்டவுடன் உயிரையும் நீத்தான் என கண்ணகியோட இயல்பான நிலையை சொல்லப்பட்டிருக்கு. கண்ணகியின் துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறியமையால் இது தன்மை நவிற்சி அணி எனப்பட்டது.